இது தமிழக சட்டசபை தேர்தல் குறித்தான கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ, ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை குறைத்து வந்து நின்னார்ல. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டும் ஆத்திரகாரா, அந்த குருதி அடிமுடி வேரில் அனலை திரட்டும் தைரியகாரா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். நீ கரிகாலா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அன்பினர்களே, வளைகுடாவில் தொடரும் பதட்டம் என்று சொன்னாலும் அமெரிக்கா சும்மா பயங்காட்டுதைய ஒழிய சண்டை வார மாதிரி தெரியல. என்னால் எல்லாரடியாம இருக்குத்தான், ஆனா சண்டை வார மாதிரி தெரியல. ஆனாலும் அவர் ஒரு பயங்காட்டுறார், இன்னும் ஈரான் எச்சரிக்கின்றார். ஜலசந்திய துப்பாக்கி சூடு நேற்று நடந்திருக்கு இல்லையா? சூடு நடந்த பிற்பாடு ஒப்பந்தத்தை மீறி விட்டதாக ஈரான் மீது குற்றம் சாட்டுகின்றார் அமெரிக்க அதிபர். மேலும் அமெரிக்கா வழங்கும் ஒப்பந்தத்தை ஈரான் ஏற்காவிட்ட நான் சொல்லியிருக்கிறோம் இல்லை, போஸ்ட் பண்ணி அவங்க மேலும் அழுத்தத்தின் பேரில் தான் ஈரான் மீது திணிக்கப்படுகின்ற ஒப்பந்தத்தை ஈரான் ஏற்றுக்கொள்ள மாட்டாது என்பதுதான் இங்கு இருக்கின்ற பிடிவாதம். அதேதான், தரையில் விழுந்தாலும் ஒட்டாத அந்த கவரிமான் மாதிரி தான் அது நடந்து போகுது. இதேவேளை திங்கட்கிழமை மாலை அமெரிக்கா டீம் ஒன்று பேச்சுவார்த்தைக்கு வராங்க பாகிஸ்தான்ல. இப்ப பாகிஸ்தான்ல ஏற்கனவே இவர் ஆசிம் முனீர் ஒரு ஈடுபாடு செஞ்சு வராரே அமெரிக்க தூதுவராக. அவர் இப்ப ராணுவ தளபதி எங்களுக்கு அப்பால் அமெரிக்காவின் விசேட தூதுவர் கேடி ஜான் பேர்ன்ஸை விட மிச்சம் அமெரிக்கார் பேர்ன்ஸை விட மிச்சம் அதிகமா இருக்கார். அவர் நல்ல ஒரு கூட்டாளி. அவர்கிட்ட அமெரிக்க அதிபர் மிகப்பெரிய நட்பு தாரு அசீம் முனீர். அவர் தான் பேச்சுவார்த்தைக்காக ஈரானுடன் ஈரானுக்கு உள்ளே நாம செய்தி சந்திக்கிறோம் இல்லையா, ஈரானுக்கு உள்ளே என்ற பண்ணி மிகப்பெரிய மூவி செய்தி கடைசியாக திங்கட்கிழமை மாலை பேச்சுவார்த்தைக்கான டீம் ஒன்று மீண்டும் பாகிஸ்தான் இறங்குவதாகவே அமெரிக்க அதிபர் தெரிவித்திருக்கின்றார். அதுதான் இப்போதைய செய்தியாக உலாவி வருகின்றது. எனில் அமெரிக்க அதிபர் மீண்டும் ஒரு சமாதான பேச்சை கொண்டு வர சொல்றாங்க. அது நாம இன்னும் நம்பல. அது அங்க ரெடியா வச்சுக்கிட்டு இங்க சமாதானம் என்ற போர்வையிலையும் அவங்க 2 விதமாக நகர்றாங்க. தாக்குதலுக்கு ரெடியாகலாமா? ஆனால் அவர்கள் தாக்குதலில் இருந்து அவங்களோட ஹார்க் தீவுல அமெரிக்கா நாம சொல்லியிருந்தோம் இல்லையா, அமெரிக்கா களமிறங்கி இருந்தால் மிகப்பெரிய சேதாரத்தை கவிட்டு போயிருக்கும் என்று. அது இப்பொழுது செய்தியாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. மிகப்பெரிய உலக ஊடகங்களில் கார்க் தீவில் கைப்பற்றும் நகர் ஒன்று அமெரிக்கா செய்திருக்குமானால் மிகப்பெரிய அழிவு சேதாரம் கண்டிருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. இப்பொழுது அவர் அமெரிக்க அதிபர் அவர்கள் சொல்லி இருக்கின்றார், இனி நான் நல்லவர் இல்லை, இனி அவர் என்ன, அதாவது என்னுடைய மறுபக்கத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க, ஒழுங்கா மரியாதையா இந்த சமாதானத்துல கையெழுத்த போட்டு உட்கார்ந்துருங்க ஒரு மூலையில, இல்லாட்டி நடக்கிறதே வேறு அப்படின்ட்டு நான் சொல்லல. அப்போ அமெரிக்க அதிபர் சொல்ற மாதிரி இருக்குது. அப்ப ஈரான பதையோ போய்யா உன்னை போல எத்தனை பேரை பார்த்துட்டு சொல்ற மாதிரியும் மைண்ட் ஒர்க்ஸ் இருக்குது. பார்க்கலாம் வாங்க செய்திக்குள்ளே. ஹோமஸ் மீதான ஈரானின் நடவடிக்கைக்கு பிறகு ட்ரம்பின் இறுதி எச்சரிக்கை ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு வெளியாகிருக்கின்றது. அமெரிக்க ஈரானிய துறைமுகங்கள் மீது கடல்வழி முற்றுகையை அமல்படுத்துவதால் இந்த மோதல் மேலும் தீவிரமடையும் கட்டத்தை எட்டியுள்ளது. இது வான் மற்றும் ஏவுகணை போதிலிருந்து பொருளாதார மற்றும் கடற்படை அழுத்தத்திற்கு ஒரு பெரிய மூலோபாய மாற்றத்தை குறிக்கிறது. ஒரு பெரிய கடல்சார் மோதல் தீவிரமடைந்து ஈரானுடனான அமெரிக்க இஸ்ரேல் போர் வலுப்பெற்று வருவதால் நிகழ்நேர நிகழ்வுகளை பின்தொடருங்கள் என்றும் அமெரிக்க அதிபர் சொல்லி இருக்கின்றார்.
வாஷிங்டன் ஈரானிய துறைமுகங்கள் மீது முற்றுகையை அமல்படுத்தும் அதே வேளையில் இணையாக ராஜதந்திர முயற்சிகளும் தொடர்கின்றன. ஈரான் வளைகுடா மற்றும் பரந்த மத்திய கிழக்கு முழுவதும் சமீபத்திய இராணுவ நடவடிக்கைகள், கடற்படை நிறுத்தங்கள், ராஜதந்திர சமிக்கைகள், பிராந்திய எதிர்வினைகள் மற்றும் பொருளாதார தாக்கம் ஆகியவற்றை கண்காணிக்கவும் இந்த நடவடிக்கை செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. லெபனான் மீது போர் நிறுத்தத்தில் ஹிஸ்புல்லாவும் சேர்க்கப்படும் என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். மேலும் இஸ்ரேலின் பிரதமர் மற்றும் லெபனானின் அதிபரை சந்திக்கக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதை டபுள் கொடுப்போமா, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இஸ்ரேலின் பிரதமர் மற்றும் லெபனானின் அதிபரை சந்திக்கக்கூடும் என்றும் அதிபர் குறிப்பிட்டார். லெபனான் ஆட்சி யாரில் இருக்குது அதை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப யாரை சந்திக்க போறாராம்? இஸ்ரேல்ல பிரதமராம். பிரதமர் இருக்காரா, சந்திப்பாரா? இந்த உண்மை செய்தி வெளிவருமா? ஏண்டா சந்திக்க போற அமெரிக்க தேசத்தின் நாடு இல்லை, அவர் கண்டென்ட் தான் சொல்லுவாரு. நம்பலாமா? யாருக்கிட்ட காதுல பூ வைக்கிறாங்களே சாமியோ. அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம் இஸ்லாமாபாத்தில் இறுதி செய்யப்பட்டால் அங்கு பயணம் செய்யக்கூடும் என்று கூறிய ட்ரம்ப் பாகிஸ்தானின் பங்கை பாராட்டி நான் செல்லக்கூடும் என்று மீண்டும் கூறியிருக்கின்றார். நாம் ஏற்கனவே தந்திருக்கிறோம் இல்ல, அமெரிக்க அதிபர் தான் செல்ல இன்று தெரிவித்திருக்கிறார், தானும் செல்ல போறேன் என்று. அதான் உண்மை. அங்க இந்த இவங்க பான்ஸ் இருக்கா இல்லையா, கேடி வாங்க துணை அதிபர் போயிட்டு இந்த ஈரான் சாப்பாடு பாகிஸ்தான் சாப்பாட்டை பத்தி புகழ்ந்திருக்கிறார். விதவிதம் உண்மையிலே பாகிஸ்தான் சாப்பாடை நான் லண்டன்ல இந்த பெக் பண்ண சாப்பாடை நான் சாப்பிட்டிருக்கிறேன். உண்மையிலே யார் சொன்னாலும் பாகிஸ்தான் சாப்பாடு தான். அந்த சாப்பாட்டை என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா இவங்கட டீம், எங்க பாகிஸ்தானுக்கு பேச்சுவார்த்தைக்கு போன டீம் வந்து பெட்டிஸா புகழ்ந்திருக்கிறாங்க அந்த சாப்பாடை பத்தி, விதவிதமான சாப்பாடை பத்தி. அப்படியா தானும் போறேன்னு. இப்ப இவர் பேச்சுவார்த்தைக்கு போகல, அமெரிக்க அதிபர் சாப்பாடுக்கு தான் போகுது. சாப்பாடு போய் அடிச்சுட்டு வர போகுது பாருங்க. அது நான் தானும் போகணும்னு சொல்றாரு. நல்ல போயிட்டு வாங்க, நல்ல மச்சான், போயிட்டு வா, ஒன்னும் பிரச்சனை, நீ போய் சாப்பிட்டு வா, நீ என்ன நீ பஞ்சக்காரன் தானே. ராஜதந்திர ரீதியான முன்னேற்றம் இருந்த போதிலும் மத்திய கிழக்கில் உள்ள படைகள் மீண்டும் ஆயுதம் ஏந்துகின்றன என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் கடற்படை முற்றுகையை அமல்படுத்துவது மற்றும் மீண்டும் மோதல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் எச்சரிக்கைகள் தொடர்கின்றன. லெபனானில் போர் நிறுத்தம் நம்பிக்கையான ஒரு காரணம் என போப் லியோ அவர்கள் கூறுகிறார். அங்கோலாவின் கிலாம்பாவில் தனது திருப்பலியின் முடிவில் பேசிய லியோ, இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் லெபனான் மக்களுக்கு ஒரு நிம்மதியான அடையாளம் என்று மதிப்புக்குரிய போப் ஆண்டவர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர் உண்மையிலே ஒரு சமாதான விரும்பிங்க. அவர் தொடர்ச்சியா அமெரிக்க அதிபரோட மோதிக்கொண்டு சமாதானத்தை முன்னெடுக்கிறார். நமக்கெல்லாம் சண்டை விருப்பமே கிடையாது. யார் இருந்தாலும் பரவாயில்ல, சமாதானத்திற்கு முன்னெடுத்தா நாம அவங்களுக்கான கௌரவத்தை கொடுத்தானாலும். அந்த வகையில லெபனான்ல போர் நிறுத்தம் ஒரு சமாதான உடன்பாட்டுக்கு வந்ததை பத்தி போப்பாண்டவர்கள் சந்தோஷமான செய்தியை வெளியிட்டு போப்பாண்டவருக்கு வாழ்த்துக்கள். அவர் மேலும் கூறுகையில், ராஜதந்திர தீர்வை காண உறுதியுடன் இருப்பவர்களை அமைதி பேச்சுவார்த்தைகளை தொடருமாறு நான் ஊக்குவிக்கிறேன் என்றும், இதன் மூலம் மத்திய கிழக்கு முழுவதும் பகைமைகளுக்கு நிரந்தர முடிவு ஏற்படும் என்றும் போப் லியோ அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். மத்திய கிழக்கில் பகைமைகளுக்கு நிரந்தர முடிவு ஏற்பட வேண்டும் என்று தான் பிரார்த்திப்பதாகவும் லியோ அவர்கள் கூறுகிறார்கள். போப் அவர்கள் 11 நாட்கள் 4 நாடுகள் கொண்ட ஆப்பிரிக்க பயணத்தில் உள்ளார். இந்த பயணம் அமைதிக்கான தொடர்ச்சியான வேண்டுகோள்களால் வகைப்படுத்தப்படுது என்றும் போப்பாண்டவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். பேச்சுவார்த்தையாளர்கள் திங்களன்று பாகிஸ்தானுக்கு இருப்பார்கள் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அதாவது திங்கள் மாலை அமெரிக்காவின் பேச்சுவார்த்தைக்கான டீம் யார் என்று சொல்லவில்லை. பழைய குருடி கதவை துறடி அந்த டீம் தான் போவாங்க போல இருக்குது. ஆனால் நேரடியாக அமெரிக்க அதிபரும் போவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம். அது ஒரு உச்சாவில சைன வச்சாலும் வச்சு விட்டு எல்லாம் கேட்கிற மாதிரி வச்சு விட்டுரும். சாப்பாடை கொடுத்து இவங்க வேலை பார்த்தாலும் பார்த்துட்டு வாங்க. பார்க்கலாம். இஸ்லாமாபாத்தில் ஈரானுடன் நடைபெறும் 2வது சுற்று நேரடி பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா எந்த அதிகாரியை அனுப்பும் என்பது குறித்து ஜனாதிபதி இன்று ஞாயிற்றுக்கிழமை சமூக ஊடகத்தில் வெளியிடப்படவில்லை என்றும் சொல்லப்படுகின்றது. வெள்ளை மாளிகையும் பேச்சுவார்த்தையின் முதல் சுற்றுக்கு தலைமை தாங்கிய துணை அதிபர் JD வான்ஸின் அலுவலகமும் இது குறித்து எந்த செய்திகளும் சொல்லவில்லை. அப்ப புது டீம் யாரும் போறப்படுறாங்களோ நல்லதான் இருக்கும். ட்ரம்ப் தனது பதிவில் ஹார்முஸ் ஜலசந்தியில் துப்பாக்கி சூடு நடத்தியதன் மூலம் ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டதாக குற்றம் சாட்டியிருக்கின்றார். மேலும் அமெரிக்கா வழங்கும் ஒப்பந்தத்தை ஈரான் ஏற்காவிட்டால் அங்குள்ள பொதுமக்களின் உட்கட்டமைப்பை அழித்து விடுவோம் என்று மீண்டும் எச்சரிக்கின்றார்.
சின்ன பழத்தை, அதாவது இந்த சின்ன பிள்ளைத்தனம் சொல்ல மனுஷனாப்பா. அவர்கள் ஏற்கவில்லை என்றால் அமெரிக்கா ஈரானில் உள்ள ஒவ்வொரு மின் நிலையத்தையும் ஒவ்வொரு பாலத்தையும் தகர்த்துவிடும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இதேவேளை இப்ப ஈரான் செய்தியும் இருக்குல்ல, ஈரான் சும்மாரிப்பானா? இவர் இப்படி சொன்னா அவன் விடுவானா? எப்படி விடுவான்? ஈரான் தனது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களின் இருப்பை மீண்டும் கட்டமைக்கிறது என்று ஈரானிய தளபதி கூறுகிறார். 2 வார கால போர் நிறுத்த முடிவுக்கு வரும் நிலையில் ஈரான் தனது ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளின் இருப்பை மீண்டும் கட்டமைக்க தொடங்கியுள்ளதாக ஒரு மூத்த ஈரானிய அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான ஏவுதளங்களை புதுப்பிப்பதிலும் மீண்டும் நிரப்புவதிலும் எங்கள் வேகம் போருக்கு முன்பை விட அதிகமாக உள்ளது என்று ஈரானிய ராணுவ தளபதி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். கிடங்குகளில் உள்ள ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் அத்துடன் ஏவுகணைகளின் நடமாடும் ஏவுதளம் காட்டப்பட்டுள்ளன. காட்டிக்கிறாங்க ஒரு வீடியோவில். ஏறக்குறைய 6 வார கால போரின் போது ஈரானின் ராணுவ திறன்களை தாங்கள் குறைத்து விட்டதாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூறுகின்றன. இது இனி நல்லவரில்லை. ஈரானின் பின் ட்ரம்பின் இறுதி எச்சரிக்கை வெளியாகிருக்கின்றது. ஈரானுக்கு டொனால்டு ட்ரம்பின் இறுதி எச்சரிக்கை என்று ஈரான் நேற்று ஹர்முஸ் ஜலசந்தியில் துப்பாக்கி சூடு நடத்த முடிவு செய்தது. இது நமது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முழுமையான மீறலாகும் என்றும் அவற்றின் பல ஒரு பிரெஞ்சு கப்பலையும் ஐக்கிய ராஜ்யத்தை சேர்ந்த ஒரு சரக்கு கப்பலையும் குறிவைத்தன. அது நல்லதல்ல. எனது பிரதிநிதிகள் பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்துக்கு செல்கின்றார்கள். அவர்கள் பேச்சுவார்த்தைக்காக நாளை மாலை அங்கு இருப்பார்கள் என்றும் ஈரான் சமீபத்தில் ஜலசந்தியை மூடுவதாக அறிவித்துள்ளது. இது விசித்திரமானது. ஏனென்றால் நமது முற்றுகை ஏற்கனவே அதை மூடிவிட்டது. அவர்கள் அறியாமலேயே நமக்கு உதவுகிறார்கள். மேலும் மூடப்பட்ட அந்த வழித்தடத்தால் ஒரு நாளைக்கு $500 மில்லியன் இழப்பவர்கள் அவர்கள்தான். அமெரிக்கா எதையும் இழப்பதில்லை. உண்மையில் எப்போதும் வலிமையானவனாக இருக்க விரும்பும் ஈரானிய புரட்சி பாதுகாப்பு படையின் உபயத்தால் பல கப்பல்கள் இப்போது அமெரிக்கா டெக்சாஸ், லூசியானா மற்றும் அலாஸ்காவிற்கு சரக்குகளை ஏற்றிக்கொண்டு செல்கின்றன என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். நாங்கள் மிகவும் நியாயமான மற்றும் ஏற்கத்தக்க ஒரு ஒப்பந்தத்தை வழங்குகிறோம். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் அவர்கள் அதை ஏற்கவில்லை என்றால் அமெரிக்கா ஈரானில் உள்ள ஒவ்வொரு மின் நிலையத்தையும் ஒவ்வொரு பாலத்தையும் தகர்த்துவிடும். இனிமேலும் நல்லவன் வேடம் கிடையாது. அவர்கள் வேகமாக வீழ்வார்கள், எளிதாக வீழ்வார்கள். அவர்கள் இந்த ஒப்பந்தத்தை ஏற்கவில்லை என்றால் கடந்த 47 ஆண்டுகளாக மற்ற அதிபர்களால் ஈரானுக்கு செய்யப்பட்டிருக்க வேண்டியதை செய்ய வேண்டியது என் கௌரவமாக இருக்கும் என்றும் ஈரானை கொல்லும் இந்த இயந்திரம் முடிவுக்கு வர வேண்டிய நேரம் இதுவென்றும் சொல்லுகின்றார். ஆக மிகப்பெரிய இறுதி எச்சரிக்கையாக ட்ரம்ப் அவர்கள் கொடுத்திருக்கிறார். ஆந்தர்களே, இந்த செய்திகளை நாம் உங்களுக்கு அளிக்கின்ற போது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்காக நாளை மாலை பாகிஸ்தானில் நடைபெற இருக்கின்ற 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்காக துணை அதிபர் அதே அரச்சமாவுதான் ஜேடி வான்ஸ் பாகிஸ்தான் பயணமாகிவிட்டார். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வேன்ஸ் கலந்து கொள்ளவில்லை என்று ஏற்கனவே கூறியிருந்த போதிலும் துணை அதிபர் ஜேடி வான்ஸ், ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் அவருடைய அழகு மருமகன் ராஜாதிராஜ மன்னாதி மன்னன் ஜெராட் குஷ்னர் ஆகியோருடன் பேச்சுவார்த்தைக்காக பாகிஸ்தான் செல்கிறார்கள் என்றும் வெள்ளை மாளிகை தங்களுக்கு தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகிருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை இன்று மாலை கூறிய செய்தியாக இன்று இரவே அவர்கள் இந்த செய்திகள் நாங்கள் ஒளிபரப்புக்காக பதிவு செய்கின்ற போது அவர்கள் இஸ்லாமாபாத் நோக்கி பயணமாகி விட்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. கிட்டத்தட்ட 11 மணி நேரம் என்றால் அவர்கள் நாளை காலை செல்லலாம் இல்லையா? ஆனால் நாளை மாலை அவர்கள் பேச்சுவார்த்தை உறுதியாக செய்கின்றார்கள் என்பதும் அந்த பேச்சுவார்த்தை நாங்க நம்பலங்க ஜாமி, அது பொய்யா தான் இருக்கலாம், பார்க்கலாம். அதே டீம் அதே அரைச்சமாவு மீண்டும் நல்ல பாஸ்மதி ரைஸுடன் பிரியாணி சாப்பிட வராங்க. ஏற்கனவே இவர் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வருவதாக சொல்லப்பட்டாலும் அவர் வரவில்லை என்பதையும் இந்த செய்திக்குள்ளே நாங்கள் பதிவு செய்கின்றோம். பார்ப்போம். நாளை மாலை மீண்டும் அதே பல்லவி, அதே குடைச்சல், அதே போஸ்ட் பண்ணுவது, அதே பலாத்காரம் பார்க்கலாம். நாளை மாலையும் அதுவும் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு பேச்சுவார்த்தை தான். நாங்கள் அடுத்த செய்திக்குள் செலுத்தி அந்த செய்தியை நாங்கள் ஈரானுக்குள் இருந்து பார்ப்போம். மனிதர்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.